வணக்கம். இன்றைய பகுதியில் போகி ஸ்பெஷலாக ராகி கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா மிஷினில் அரைச்சின்னு வந்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவு கம்பு எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து அரிசி நொய் போட்டு செய்வாங்க, சாதம் போட்டு செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே கம்பு போட்டு தான் செய்வோம். அதே மாதிரி நான் இன்றைக்கும் அதே மாதிரி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஒரு கிளாஸ் கம்பை ஒரு பவுலில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வைக்கலாம். அப்புறம் இந்த ராகி மாவை நம்ம கரைக்கணும். இங்கே மாதிரி நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுன்றதுனால எதில் கரைக்கிறோமோ அதில் வந்து இந்த மாதிரி பூசை போட்டு வச்சுக்குவோம். இப்போ அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவில் எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதேலே வந்து ஒரே அளவாக தண்ணி ஒரு கப்பு எடுத்து ஊற்றி இதை நம்ம நல்லா கரைச்சி வைக்கலாம். கையாலே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். டிஸ்க்கு அதெல்லாம் வேணாம், நம்ம கையாலே கரைச்சி இதையும் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். புளிக்க வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம வந்து கம்பு இடித்து போட போகிறோம். இப்போ அது வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கும். ஊறின பிறகு பார்க்கலாம். இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி, இதிலெல்லாம் வந்து வெள்ளை துணி போட்டு வீடு கட்டி வைப்பாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இந்த கம்பு வந்து நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா இந்த வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாலும் குறைன்னு அரைச்சாலும் இது ரொம்ப நல்லா வேக விட்டுறலாம். நல்லா ஊறி இருக்கிறதுனால இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நான் அரைச்சின்னு வந்துட்டேன். கொஞ்சம் நொரன்னு தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கூழில் வந்து நொய்யாக அரிசி நொய்க்கு பதில் இந்த கம்பு நொய் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலுக்கு போட்டுடலாம். இப்போது இந்த கம்பை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி இதை தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்புறமா நம்ம வந்து நல்லா புளித்து ஊறி வறந்த பிறகு தான் நம்ம கூழ் ஆக்கணும். இன்றைக்கி கூழ் ஆக்கி மறுநாள் தான் படைப்போம். அப்போ தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவு கம்பு மாவு ரெண்டும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம், அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மொத்தமாக நம்மளுக்கு தேவை 4 கப்பு தண்ணி. எந்த அளவில் ராகி மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு 4 பங்கு தண்ணி எடுத்தால் போதும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நாங்கள் வந்து கூழ்கின்ற புது தவளை வச்சாச்சு. இப்போ இதில் அதே பங்கால் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றியாச்சு. இன்னொரு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2வது பங்கு மொத்தம் 4 பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம இதில் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ போல் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கம்பு மாவை சேர்த்துக்கலாம். ஊற்று நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு ஊற்றிக்கிட்டே கிளறிக்கிட்டே ஊற்றிக்கணும். இப்போ இந்த கம்பு நல்லா வெந்த பிறகு நம்ம ராகி மாவை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா நம்ம கம்பு மாவு அரைச்சது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ராகி மாவு கலந்ததை ஊற்றிக்கிட்டு ஒரு துடுப்பால் நம்ம மரக்கரண்டியால் கிண்டிக்கிட்டே இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கூழ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாவு வெந்துக்கிட்டு வருது. இப்போ இதை நம்ம துடுப்பை வழித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மாவு வேகட்டும்னு நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வெந்து நல்லா முட்டை பபிள்ஸ் வருது. இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு. இப்போ இது மாதிரி தண்ணியில் கை நனைச்சிக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தா பாருங்கள், கையில் ஒட்டாது. பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த வருஷம் போகிக்கு நாங்கள் கூழ் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
நாளைக்கு காலையில் தான் கூழ் கரைச்சி படைப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியாத பிகினர்ஸுக்காகவும் இது போட்டது. இதே அளவுகளோட கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக பிகினர்ஸ் கூட கூழ் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.